வணக்கம் வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன் சிங்கப்பூரில் இருந்து இது ஒரு பியர் ஃபேக்ட்ரின்னு சொல்லி டைகர் பியர் ஃபேக்ட்ரின்னு சொல்லி சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு தொழிற்சாலை மதுபான தொழிற்சாலைன்னு சொல்லலாம். அதைத்தான் பார்க்க வந்திருக்கிறோம். உள்ளுக்கு வீடியோ எடுக்க படிக்கிறோமோ தெரியாது. ஒரு டூராக தான் செய்யணும், சுற்றுலா மாதிரி தான் இருக்குது. ஆனால் சில பேர் வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்கன்னா இந்த கோயில் வந்து இப்போ மேலால் போகுது. இந்த மேம்பாலத்தால் போகுது, மேலால் போகிறோம். இதால் ரோட்டுக்கு மேலால் இந்தியாவில் வந்து ஆக்கல்ல வீடுகளை பாருங்க, சின்ன சின்ன வீடுகள். ரெயினை பாருங்க மேலால் போகுது. ஊர்வலில் இருக்கிற மாதிரி தான், அங்கே இலங்கையில் இருக்கிற மாதிரி தான். இது பெரிய ரயில் தான் வந்து பாருங்க கண்டவாளம். சிவப்பு நிறத்தில் துள்ளூர் தானே, அதான் அடுத்த போயிருந்தேன் இல்லையா. வளைஞ்சு போகுது. பெரிய பெரிய தொழிற்சாலை அது. அங்கால இல்லை, இங்கால தான் துறக்கும். துறைமுகம் மற்றது ஒவ்வொரு ஒரு இதுகள் இருக்குது. தொழிற்சாலைகள் கூட இந்த பக்கம் பாருங்க. அதில் நிற்குது. அதெல்லாம் இப்போ வந்த நான் இதான் அந்த டைகர் பியர் ஃபேக்ட்ரி. இதுக்கு உங்கள் தொழிற்சாலையில் தொழில் நடக்குது போல. நாங்கள் தொழிற்சாலைக்குள்ளுக்கு வந்துட்டோம். இதால போகிறோம். என்ன சொல்ல அவங்களாம் போய் அடி வாங்க போகிறோம். மதுபான தொழிற்சாலை. ஆனால் இந்த என்ன மாதிரியான மதுபானம்னு தெரியாது. இந்த காணொலியை பார்க்குறாக்கள் தயவு செய்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருங்கோ. என்ற இது இப்போ நான் எல்லாத்தையும் பொதுவாக எடுத்து காட்டணும் பண்ணுறதுக்காண்டி இதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எல்லாம் இதுக்கலாம், எல்லாம் இருக்கலாம். சிங்கப்பூருக்கே உருத்தான தொழிற்சாலை. சிங்கப்பூர்லேயே ஒரு தொழிற்சாலை இருக்கணும்னு ஆசை. அதான் இதுக்கு வந்திருக்கிறேன். வேறு தொழிற்சாலையை கிட்ட நான் இல்லையான்ட்டு விட மாட்டேன் பண்ணினோம். பரவாயில்ல, இதுவும் ஒரு வகையான தொழில். எப்படி இங்கே என்ன மாதிரி அதை தயாரிக்கிற மதுபானம் நினைக்க பீர்ன்றதை வந்து பார்லியிலேருந்து தயாரிக்கிறது போல். இன்னும் புக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நடந்து வந்தால் இந்த வீடியோ எடுக்கிறேன். மறக்காம முழுமையாக பாருங்கோ. வெல்கம் டு டைகர் ப்ரூவரி டூர். அந்த அதில் இருக்க அந்த நீலநீண்ட கட்டிடம் இருக்குது தானே, அதுக்கு தான் போக போகிறோம். இப்போ என்னடா உள்ளுக்கு வந்து நிற்கிறோம். இங்கே பாருங்க, அதாவது ஆன்லைனில் வந்து டிக்கெட் போட்டுறான். ஆன்லைனில் டிக்கெட் போட்டோன்னா இதுக்கு வந்து பட்டிச்சுட்டு $14 சிங்கப்பூர் டாலர். அப்போ இப்போ அதெல்லாம் தாண்டி அவங்க வரவேற்பெல்லாம் தாண்டி வரவேற்பறையெல்லாம் தாண்டி இப்போ உள்ளுக்கு வந்து காத்திரை பாறைக்கு வந்து நிற்கிறேன். இவங்க ஒரு புலி படுத்துருக்குது. இந்த கம்பெனியா முள்ளுக்கு Good coordination
fast reflexes and good judgment are of the utmost importance. Therefore, the Heineken life-saving rules prohibit driving or working under the influence of alcohol or drugs. So as a T2, usually you will put like the gantries and all. இதான் பாருங்க மதுபான தொழிற்சாலையா. Okay, so can everybody gather around so that you're able to see the screen? I'll be using this for the first part of the tour. Beer வந்து என்ன மதுபான தொழிற்சாலை மதுபானம் என்று சொல்லுவாங்க இல்லை தெரியல அது எனக்கு அப்புறம் மாற்றி யூடியூப் சேனல். ஓஹோ, நீங்கள் எந்த இடம்? நீங்கள் என்ன ஸ்ரீலங்கா? ஆமாம், யாழ்ப்பாணம். நான் இங்கே சிங்கப்பூர். My name is Ethan and I'll be your tour guide for today as we journey through the world of Tiger together. So, a brief history of Tiger. Tiger was established. So, by a stroke of luck, the director of these two companies met at Raffles Hotel, where they laid plans for the first brewery to be located at Alexander Road. Okay, this brewery began its operations in 1932, and Tiger Beer was born on the 1st of October that very same year. Okay, if you guys want to have a more in-depth understanding of it, you guys can look at the pictures of our old brewery back at Alexander Road. Okay, but before all of that, I'm going to briefly introduce you to the history of Tiger through a short video. So that Tiger Beer was actually named after the directors of the two companies witnessed the shooting of the last wild tiger in Singapore. You know, I find that quite fascinating. There's some meaning behind our beer, you know. And so can everybody gather around this corner over here? So Tiger is a truly world-acclaimed beer. So here are some of the awards that Tiger has gathered over the years. Tiger has won its first gold medal in 1932, the same year that Tiger Beer was born. And since then has gathered over 40 international gold medals from countries such as Lisbon, Madrid, and Rome. Okay. The consistency of our high-quality brew has also earned it the Covenant Gold One Day Award for 5 consecutive years. From the first bottle ever produced, okay, to the bottle that we're using now. As you can see, the bottles itself are getting smaller over the years. I am not drawing attention to the smallest bottle that we have over here on the pedestal. Now this bottle of beer is named Tiger Cub, CUB, okay, the young of a tiger. Yeah. So both of you will get a half pint of me, just let me know later, okay? So this alcohol, right, is 2.5%. It was actually produced during the Second World War. இதெல்லாம் அங்கால இருக்கிறதெல்லாம் அவையில் வாங்கின அந்த விருதுகள் அதுகள் மற்றது ஒரு படங்கள் வச்சிருக்கணும். அந்த ஆரம்பிக்கப்பட்ட பழைய டைகர் பீர் தொழிற்சாலை பாருங்க. பழைய சிங்கப்பூர். அடுத்த பகுதிக்கு போகிறோம். அடுத்த பகுதின்னு சொன்னால் இப்போ அந்த இதை முடிச்சு போகிற அடுத்த இந்த தொழிற்சாலையின் அடுத்த பகுதி பெரிய தொழிற்சாலை தான். இதில் வந்து 2.5% தான் வந்து அந்த அதாவது ஆல்கஹால். இந்த இடத்துல என்னன்னு சொன்னால் இவர் வந்து இந்த மதுபானம் அதாவது இந்த பியர் தயாரிக்கிறதுக்காக வேண்டி என்னென்ன மூலப்பொருட்கள் பயன்படுத்தினோம்னு சொல்கிறார். அதாவது பார்லி வித மால்டட் பார்லி இல்லை பேட் கோதுமைன்னு சொல்லலாம். அது மற்றது கோப்ஸ்ன்னு சொல்கிற ஒரு இலவகை. மற்றது வந்து மதுவம்னு சொன்னால் ஈஸ்ட்டுன்னு வந்து சேர்க்கிறவ. மற்ற தண்ணி நீர் உலத்தையும் சேர்த்து தான் வந்து குளிக்க வச்சு தயாரிக்கிறவ. Okay, so our pale malts here are used to brew our lager beers and our wheat beers and stuff like that.
whilst our roasted malts are specifically used to brew our stouts, which is why our stouts have a darker, richer color as well as a more bitter taste. Okay, the malts that we use here are imported from Europe as well as Australia. Next up, we have our hops. So, our hops are flowers that are similar to this. Okay, can you guys see? Okay, so what actually happens with our hops, right, is we actually crush them into smaller pellets as hops wilt because they are flowers. And so when we crush them into smaller pellets, we'll then ship them to Singapore to then be used in our beer. What hops help to do to the beer is actually give it a refreshing bitterness that leaves a pleasant aftertaste to combat the sweetness of the malts in the beer. Okay, and so the hops that we use here are imported from Germany as well as United States, Oregon. Okay, next up we have our yeast. So yeast are single cell microorganisms that help to ferment your malted sugars to produce our alcohol. Now, there are two types of yeast that we use here. We have our top fermenting yeast and our bottom fermenting yeast. As you can see, there's not much difference between the two in terms of appearance. Okay, but this is the top and this is the bottom. And what's the difference between the two, right, is actually the fermenting temperature as well as the time it takes to ferment the beer. I'll go through that in more detail inside the brew house later. Okay? And so our top fermenting yeasts are used to brew your wheat beers, your ales, and your stouts, whilst your bottom fermenting yeasts are specifically used to brew your lager beers. Okay, last but not least, we have water. So, Tiger beers consist of around 95% water, and the water that you use here is supplied by the Public Utilities Board, which is then further treated on site to eliminate your chlorine. The beer தயாரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான மூலப்பொருட்கள் இருக்குன்னு சொல்லி இதில் போட்டிருக்கீங்க. அடுத்த மூலப்பொருள் மதுவம். இது மதுவம் என்ற ஒரு நுண்ணங்கி தண்ணி. So it takes 3.8 liters of water. To me, it's a lot of water wasted. வறுத்த பார்லி கொட்டை. இது வறுக்காத பார்லி கொட்டை. வறுக்காதண்டா உடனடியாக இருக்கிறது. நல்ல மாசம் அடிக்குது. இதெல்லாம் சேர்த்து தானே இந்த இது தயாரிக்கிற மதுவானம். மதுவானம் வந்து இந்த இது பியர் கோப்ஸ். This is yeast, no? Yes, yeast. Okay. Installed around this facility. So Tiger Beer is actually a eco-friendly facility. உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல. வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்க வேண்டாமன்றவ. அப்போ அதனால் எடுக்கல. அது என்னென்னா உள்ளுக்கு 100% வந்து தண்ணியக்க முறையாகவே செயற்படுற. தண்ணியக்க முறைன்னு சொன்னால் எந்த விதமான மனித வேலையுமே இல்லை. ஆக்களே வேலை செய்யலை. பெரிய பெரிய டப்பாக்கள் எல்லாம் பற்றி இருந்துச்சுன்னா அது உள்ளுக்கு எடுக்கக்கூட இருந்துச்சுன்னா எடுக்கல. நீ அங்கால பார்ப்போம், எடுக்க விட்டா சரி. இதான் அந்த இடம். பழைய டிராக்டர் ஆகும் இல்லை, பழைய வண்டியில் நிற்குது பாருங்க. வண்டி எங்களோட ஊரில் ஒரு டிராக்டர் மாதிரி இருக்குது. No problem. Okay, thank you. Kukuhanan din kita. Wait போ நடக்கிற இது ஒன்றும் காட்டல. எந்த ரகசியம் போல எந்த பெரிய வெப்லைன் வருது. ஒவ்வொரு இதுக்கும் அப்படியே போகுது வெப்லைன் பாருங்க. இதுக்குள்ளுக்கு போகக்கூடாது வந்து போட்டு வைக்கணும். பேக்கேஜிங் அல்லது இப்போ பொது செய்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கேன். இங்கே பாருங்க.
this over here to my right is the extraction zone for the spent grains that we use as animal feed. As you can see, we extract based on the truckload, so you can imagine the quantity of beer that we actually brew here. Okay? And looking down over there, you see all those metal tanks. There are actually two distinct types. We have our vertical tanks, okay, to our left, and our horizontal tank, which is all the way in front of us, which is obstructed by the truck. Okay? And so the differences between the two, right, is actually the type of beer that we ferment inside. The vertical tanks are used to ferment our tiger beer, our anchor, our ABC, like all the different types of beer that we brew here, whilst the horizontal one is specifically reserved for Heineken beer. And so the reason why Heineken beer needs a horizontal one is because the yeast that they use are unable to withstand the pressure of the vertical tanks. They will die out instantly. Okay? And so now we'll head into the packaging hall. Okay, so welcome to Tiger Brewery's packaging facility. Here we packet 3 different styles. We have our cans, our bottles, and our kegs. And so our canning line is the line that you see right in front of us. Okay, our bottling line is in the middle, 1,000 bottles and 350 kegs in an hour. வந்து டைகர் பியர் ஃபேக்ட்ரிக்குரிய தொழிற்சாலைக்குரிய கேலரின்னு சொல்கிறோம். இது இங்கெல்லாம் காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறான். டைகர் பியர் டின் இருக்கு தானே, அந்த டின்னில் வந்து ஒரு சிங்கப்பூருண்ட சிங்கம் பாருங்க, சிங்கப்பூருண்ட சிங்கத்தை அப்படியே செய்து வச்சிருக்கணும். நாங்கள் அந்த மண்ணெண்ணெயால் ஊர்வலில் மண்ணெண்ணெய் தேங்காய் அதுகள் வந்து இப்படி பார்த்து விடுறதுக்கு தான் வருது. டைகர் பியர் வந்து எந்த வெப்பநிலையில் பாதுகாக்கிறேன்னு சொல்லி கேட்கிறோம். So the ideal serving temperature of tiger beer is actually around 2 to 6 degrees Celsius. The serving temperature of tiger beer directly affects its flavor as well as its enjoyment. Okay, if it's not at the ideal serving temperature, it can actually taste a bit sour. Okay, the next question is, why is it that whenever you pour a glass of tiger beer, you must have a foam head that's on top? What is the purpose of the foam head? Right. Yes, correct. Yeah, so it's actually to prove the foam head, right? அதாவது இந்த பியரை வந்து எப்படி அந்த குவளைக்க வந்து விடணும்னு சொல்கிறத காட்டுறார். நேரடியாக விட்டால் அது வந்து பொங்கி வந்துடுமா, ஒரு கரையால் தானே அந்த கிளாஸில் கரையால் தானே விட வேணுமா. Next up, you let the water drip out and tilt the glass at a 45-degree angle. And once you do that, you pull the handle towards you. Okay? But one thing to note is that when you initially pull the handle, you do not want the glass of tiger beer to be under it. As is, when you open, the first drop is always air, which is not what you want. Okay? So, open it before putting your glass inside. Okay? And so once the glass slowly fills up, okay, you will straighten it. Okay? And then pull it away before closing it. Creates foam. Just pure foam. So you do that, and you create a foam head. Okay? As you can see, you let it drip out. It's an ideal glass of tiger beer with around a 2 degree spacing of foam head. Okay? So, anyone who answered my question, do you want to enjoy a bath? இங்கே பீர் குடிக்கிறா, வேறுங்க பியர் குடிக்கிறா. Push it away. நான் வந்திருக்கிடமெண்டா வாங்கோல என்ன சாம்பல் வரையும். இட்ஸ் ஓகே, ஐ டேக் இட் ஹியர். இப்போ மதுவும் பியர் கடைக்கு வந்திருக்கு. நாங்கள் என்ன இது என்னன்னு சொல்லி தெரிஞ்ச ஆக்கள் சொல்லுவோம். இது என்ன இயந்திரம் வந்து ஒரு கோப்பியல் இருக்குது பாருங்க. இந்த மாஸ்கை போட்டு மூக்கு அடைக்குது.
Sorry? 1%. Okay, one. 1%. You want to sit at the 2 day water? Okay, no problem. ஐயோ எனக்கு வேண்டாம் எல்லாருக்கும் பியர் குடிக்கிறமே எனக்கு வேண்டாமன்னு சொல்லி போட்டேன் சும்மா ஒரு கொஞ்சத்தை குடிச்சு கூட காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஏன்னா இவர் சொல்லுவேன் 2.5 வீதம் தானே ஆல்கோஹால் இருக்கிறான் வந்து மதுபானம் பியர் கொண்டு வந்து வந்திருக்கிறான் உணவு குடிக்க மாட்டேன் நல்லா இருக்குது இந்த ஆல்கோஹால் குறைவானதில் எந்த விதமான இதுவும் இல்லை ஆனால் 5 வீதம் 10 வீதம் 100 வீதம் இல்லாமல் இருக்குது அது எல்லாமே என்ன சரி வராது நான் வேண்டாம் நான் நிறையா இது காணும் இது ஆனால் போதை தான் இது ஆனால் இது போதை இல்லை ஒவ்வொரு ஒரு படிமுறை அதாவது பார்லி விதையிலேருந்து எடுத்து செய்யப்படுறது தான் பியர்ன்னு சொல்கிறத குடிபானம் ஆல்கோஹால் இந்த மட்டம் கூட கூட அந்த போதையாக்கிரமான தண்ணியும் கூடும் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான் பியர் குடிக்கிறது வந்து உடம்புக்கு நல்லதாமான்னு சொல்லி அது என்ன காரணம்னு சொல்லி தெரிஞ்சாக சொல்லுங்க மற்றது வந்து என்ன காய்ச்சல் வந்து இருக்கீங்க கூட பியர் என்ன பார்லி விதையை கஞ்சி காய்ச்சி அதை சாப்பிட சொன்னாங்க குடிக்க சொன்னாங்க நல்ல மாமான்னு சொல்லி நண்பர்களே என்னன்னு சொன்னால் மதுபான தொழிற்சாலையை சுற்றியெல்லாம் காட்டியிருப்பேன் பார்த்துருப்பீங்க சில இடங்களில் மட்டும் காணொலி எடுக்கப்படையில இந்த டைகர் பியர் இந்த பிராண்ட் இந்த தொழிற்சாலை வந்து ஊக்குவிக்கிறதுக்குரிய இது ஒன்றும் இல்லை இது விளம்பரமே இல்லை இது சாதாரணமாக நீங்கள் சிங்கப்பூர் வந்தாலே உங்களுக்கு வந்து இது ஒரு டூர் அதாவது டைகர் பியர் டூர் பேக்கேஜ்னு சொல்லி ஒன்று இருக்குது அது நீங்கள் $14 சிங்கப்பூர் டாலர் கட்டணும் கட்டினா உங்களுக்கு எல்லா இடமும் சுற்றி கொண்டு எல்லாம் காட்டுவினா போதையாக ஊக்குவிக்கிறதா சம்மந்தமாக இந்த காணொலி இல்லை இந்த பியர் ஃபேக்ட்ரி வந்து இப்படி தொழிற்பாடுது அது என்னென்று அந்த பியரை தயாரிக்கணும் இதை தான் நான் இந்த காணொலியாக எடுத்து பதிவிட்டுருக்கிறேன்